வணங்குகிறேன். நலமா இருக்கீங்களா? சும்மா லேசான தூறல், காலையில் லேசான மேகமூட்டம். இன்றைய நிலவரம் எப்படி இருக்கும்? சென்ட்ரலில் நெல் போடுறவங்களுக்கான தகவல் எதுவும் இருக்கா? சென்ட்ரலில் நெல் நிறைய கிடக்கு, 2000 மூட்டை 4000 மூட்டைன்னு கிடக்கு. வயல்லையும் நெல் அறுவடை ஆகிட்டு இருக்கு. அதுக்கான முக்கிய தகவல்கள் எதுவும் உண்டா? நன்றிங்க. நன்றி. நேரம் இருக்கும் பொழுது தகவல். நன்றி. 26 மழை என்று அறிக்கையில் இருக்கிறது. இருந்தபோது முன்னெச்சரிக்கை எதுவும் தேவையா? சென்ட்ரலில் நெல் நிறைய இருக்குங்கிறதுக்காக கேட்குறேன். வியாபாரிகள் நெல் நிறைய இருக்குது, சென்ட்ரல்லையும் நெல் நிறைய இருக்குது, தருப்பா போடாமல் இருக்காங்க. நமக்கு அறுவடை மழைக்கு பிறகு தாங்க ஐயா வரும். மழைக்கு பிறகு 15 நாள் கழித்து தான் வரும். நமக்கு ஒன்றும் இந்த மழையில் பாதிப்பு இல்லை. பொதுவான நிகழ்வுகளுக்காக எதுவும் அறிக்கை இருந்தால் நன்றி. வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கும் உலர்த்தும் விவசாயிகளுக்கும் விதைப்பு விவசாயிகளுக்குமான வானிலை முன் அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 25 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. காற்று சுழற்சி வேதாரண்யம் பகுதிகளில் தூறலை தொடங்கியது. ஆங்காங்கே நனைத்திருக்கிறது. அடிமறைய தூறல் காணப்பட்டிருக்கிறது. அதாவது தடமறைய தூறல் புள்ளி வைத்திருப்பது மணல்ல. இப்படி தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் டெல்டாவின் கடலோர பகுதிகளிலையும் இந்த தூறல் இன்றைக்கு அதிகாலை இருந்திருக்கும். இன்னும் பொழுது விடியும் வரை ஆங்காங்கே இருக்கும். பிறகு காலையில் சற்று அந்த தூறலுக்கு இடைவெளி கொடுத்திருந்தாலும் காலை 10 மணிக்கு மேல் வெயில் உயர்ந்ததும் குளிர்காற்று, அதாவது உயரழுத்த காற்றும் காற்று சுழற்சியும் இணைந்து தான் உள்ளே போராடி கொண்டிருக்கிறது. உள்ளே நுழைவதற்கு நானா நீயா என்ற போராட்டம் தான் இப்பொழுது கடலோரம் காணப்படுகிறது. இருந்தாலும் இன்றைய போராட்டத்தில் உயரழுத்தம் தூறலை கொடுக்கும். காரணம் காற்று சுழற்சி காற்றும் இதுவும் இணைந்து கடலோரத்தை தொட்டிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு டெல்டாவின் வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதிகளிலையும் தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் காலை தூறல் விழலாம். மதியம் வரைக்கும் மாலை வரைக்கும் கூட. இது தென் மாவட்டத்தின் உள்பகுதி வரைக்கும், டெல்டாவின் உள்பகுதி வரைக்கும் இன்றைக்கு மதியம் கடுமையான மிரட்டும் வானம், மேகமூட்டம், கருமேகம், ஓரிரு இடங்களில் தூறலையும் கொடுக்கலாம். ஆனால் அறுவடையை பெரிதாக பாதித்து விடாது, நனைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அறுவடைக்கு தயாராகி இருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்வதில் இன்றைக்கு ஒரு பாதிப்பு இருக்காது. ஆனால் நனைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முன் ஏற்பாட்டுடன் தொடர்ந்து அறுவடை செய்திடுங்கள். அறுவடை செய்த பிறகு அதை மூடி பாதுகாத்திடுங்கள். விற்பனைக்கு வைத்திருக்கும் இடத்திலையும் மூடிவிட்டு செல்லுங்கள். இன்றைக்கு இரவு. நாளை 26ஆம் தேதி புதன்கிழமை தலைஞாயிறு வேதாரண்ய ஒன்றியம் மற்றும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களில் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை ஒன்றியத்திற்கும் நனைக்கும் மழை, லேசான மழை அதிகாலையிலே கொடுக்கும். நாளை பகலிலே, மதியம் மாலையிலே டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழை பிடிப்பு ஓரிடங்களில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 27ஆம் தேதி வியாழக்கிழமை திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்தில் தூறல் நனைக்கும். கடலூருக்கு தெற்கே லேசான மழையும், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மிதமான மழைப்பொழிவு 27ஆம் தேதி வியாழக்கிழமை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. 27ஆம் தேதி ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவும் இருக்கும். தென் மாவட்டங்களில் 27ஆம் தேதி கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புண்டு. 27ஆம் தேதி வியாழக்கிழமை மழை உள் மாவட்டங்கள் பாதி வரைக்கும் கூட எட்டலாம். அதே போல வடகடலோரத்தில் உள்ளேயும் லேசாக தூறல் விழலாம். 28ஆம் தேதி கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரமும் தாண்டி கர்நாடக பகுதிக்கும் ஆந்திர பகுதிக்கும் கூட, கேரளாவிற்கும் நீலகிரி வரைக்கும், தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி வரைக்கும் 28 மாலை இரவிலே, 28 காலை அதிகாலையில் கடலோரம் தொடங்கி உள்ளே படிப்படியாக மதியம் முன்னேறி
மாலை இரவிலே கர்நாடக எல்லையோரம் தாண்டி கர்நாடகாவிற்கும் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவு, லேசான மழைப்பொழிவு, மிதமான மழைப்பொழிவு என்று ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். கடலோரமும் உள்ளேயும் மழை இருக்கும் உறுதியாக. 28 மார்ச் 1, 2 அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்கள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு உறுதி. மிதமான மழை வாய்ப்பு அனைவருக்கும் உண்டு. சற்று கனமழை பரவலாக இருக்கிறது. ஆங்காங்கே ஒதுக்கி கனமழை ஒரு சில இடங்களில் இருக்கும். மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புண்டு. உறுதியாக தென் மாவட்டங்களில் உண்டு. 28 மார்ச் 1, 2 தேதிகளில் நாலுமூக்கு, ஊத்து, காக்காட்சி, மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் கண்டிப்பாக மிக கனமழை பொழிவு உறுதி. தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் நல்ல மழை தெரிகிறது. அதற்கு அடுத்த இடத்தை டெல்டா மாவட்டங்கள் பிடிக்கும், புதுக்கோட்டை உட்பட. அதுக்கு அடுத்த இடத்தை திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டமும், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே 28 மார்ச் 1, 2 தேதிகளில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்திடுக. முதிர்ந்த நெல் தானியங்கள் மட்டும், முதிராத நெல் தானியங்கள் இருந்தால் அறுவடை செய்ய வேண்டாம். அறுவடைக்கு மீண்டும் இடைவெளி கொடுக்கும். 3ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை 10 நாள் இடைவெளி கிடைக்கும். இந்த மழை 2ஆம் தேதி வரை தான் தீவிரம். 3ஆம் தேதி தென் மாவட்டங்களில் பொழிந்துவிட்டு விலகிவிடும். ஆகவே 3ஆம் தேதி உங்களுக்கு பெரிய அளவிலே மழை இருக்காது. 4லிருந்து வரக்கூடிய 12ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு வெயிலை கொடுக்கும், இடைவெளி கொடுக்கும், இடையூறு இல்லாத வானிலை இருக்கும் என்பதனால உலர்ந்த பிறகு, நிலம் கூட காய்ந்த பிறகு நீங்கள் அந்த 10 நாளிலே அறுவடையை மேற்கொள்ளலாம். அச்சமோ பீதியோ கொள்ள வேண்டாம். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் தற்பொழுது அறுவடை செய்திடுங்கள். அறுவடை செய்த நெல் தானியங்களை விற்பனைக்கு வைக்கும் இடத்துல மூடி பாதுகாத்திடுங்கள். உலர்த்தும் விவசாயிகள் எச்சரிக்கையுடன் உணர்த்துங்கள். இன்றைக்கு தூறல், நாளைக்கு நனைத்தல், அடுத்த நாள் மழை, அடுத்தடுத்த நாட்களிலே பரவலாகும் மழை என்பதை புரிந்து கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக விதைத்தல், விதைப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் கனமழை இருக்கிறது. இதுவரை விதைத்திருந்தால் உங்கள் வயலில் முளைத்திருக்கும். இன்றைய தேதியில் விதைத்தால் குறைந்தபட்சம் ஒவ்வொரு தானியமும் முளைப்பதற்கு 3 நாள் தேவை. ஆகவே வரக்கூடிய 3ஆவது நாளிலே கண்டிப்பாக மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உங்கள் விருப்பத்துக்கும் விட்டுவிடுகிறேன். உங்கள் வயலிலே ஈரத்தன்மை இல்லாமல் போய்விடலாம் என்கின்ற யோசனை உங்களிடம் இருக்கிறது. ஆகவே உங்கள் விருப்பத்திற்கும் விட்டுவிடுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு வரக்கூடிய 27, அதைவிட கூடுதல் பரப்பிலே 28 மற்றும் மார்ச் 1, 2 தேதிகளில் நல்ல மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு முளைப்பு திறன் பாதிக்காத அளவிற்கு உங்களுடைய வயலின் ஆழத்தன்மை, நிலத்தின் மண்ணின் தன்மை மற்றும் போன்றவற்றை கணக்கில் கொண்டு விதைத்திடுங்கள். அதே போல பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வேதாரண்யம், தலைஞாயிறு பகுதிக்கும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட பகுதிக்கும் ஏற்றதாக தெரியவில்லை. தூறல் இருக்கலாம். டெல்டா மாவட்டங்களில் கூட இன்றைக்கு மதியம் தூறலாம். ஆனால் பரவலாக தூராது, ஓரிடங்களில் தூரும். கண்டிப்பாக பூச்சி தாக்குதல் கூடுதலாக இருக்கிறது. நேற்றைக்கு அடிக்க வேண்டிய பூச்சி விரட்டி அடிக்க முடியவில்லை. இன்றைக்கு அடித்தால் உண்டு என்றால் அடியுங்கள். ஆனால் நாளை அடிப்பது என்பது கடினம். நாளை உள்ளேயும் மழை வந்துவிடும். தூறல், நனைக்கும் மழை, கூடுதல் மிரட்டல் எல்லாம் வந்துவிடும். இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இடையில இடையூறும் குறுக்கீடும் குழப்பமும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு செய்திடுங்கள். அடுத்தபடியாக உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் மழைப்பிடிப்பு சற்று கனமாக இருக்கிறது. அகசியம்பள்ளிக்கும் கோடியக்கரைக்கும், அதாவது வேதாரண்யம் உப்பள பகுதிகளுக்கும், தூத்துக்குடி உப்பள பகுதிகளுக்கும், கட்டுமாபடி, மணமேல்குடி மற்றும் அதிராமப்பட்டினம் உப்பள பகுதிகளுக்கும், அதேபோல் மரக்காணம் உப்பளத்துக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் மரக்காணத்தை விட கூடுதல் மழை வேதாரண்யத்தை விட கூடுதல் மழை தூத்துக்குடி என்பதை நினைவில் கொண்டு அகசியமல்லி, தூத்துக்குடி உப்பு உற்பத்தியாளர்கள் உப்பை பாதுகாத்திடுங்கள். மூடி பாதுகாத்தல் நலம். கனமழை இருக்கிறது. தூத்துக்குடிக்கு மிக கனமழை பொழிவு இருக்கிறது. கவனத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை எடுத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உப்பு பாத்தில் இருப்பதை உங்கள் யோசனைக்கு விட்டுவிடுகிறேன். அதை வாரலாமா அல்லது வாராமல் விட்டுவிடலாமா என்பதை. காரணம், அதனுடைய
தொழில்நுட்பம் உங்களுக்குத்தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் நாளையிலிருந்து மழை வாய்ப்பு உறுதி. 27, 28 மார்ச் 1, 2 கனமழை வாய்ப்பு இருக்கிறது 4 நாட்களுக்கு இந்த 2 உப்பள பகுதிகளுக்கும் தூத்துக்குடி வேதாரண்யத்திற்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். செங்கல் சூளை பணியை பொறுத்த வரைக்கும் இன்றிலிருந்து உங்களுடைய பணியை மேற்கொள்ளுதல் என்பது சவால் குழப்பம் இருக்கும். 27, 28 மார்ச் 1, 2 தேதிகளிலே கண்டிப்பாக உங்கள் பணியை நிறுத்திவிட்டு மூடி பாதுகாத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அனைத்திற்குமான ஆய்வறிக்கை இது. தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். அதே போல தார் சாலை போடுதல், கட்டிட பணி. இன்றைக்கு தார் சாலை போடலாம், ஆனால் தூறல் இருக்கும், வேண்டாம், நிறுத்தி விடுங்கள். ஒட்டுமொத்த பொதுப்பணி தார் சாலை போடுதல் என்பது ஈரம் வந்துவிட்டால் ஒட்டாமல் போய்விடும், சேதம் ஏற்படும் என்பதன் காரணமாக 3ஆம் தேதிக்கு மேல் உங்களுடைய பணியை தொடக்கலாம். இன்றைக்கு ஒரு நாள் வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நாளை முடியாது. ஆகவே அடுத்த இடைவெளி நாளாகிய 3லிருந்து 13 வரை உங்களுடைய பணிகளை செய்யலாம். ஆகவே கட்டிட பணி செய்வதற்கு எந்தவித இடையூறும் இல்லை. ஆனால் நாளை குழப்பம், தூறுதல், லேசான மழை எல்லாம் இருக்கும். 27, 28 மார்ச் 1, 2 கண்டிப்பாக கட்டிடப்பணி, வெளிப்புற பூச்சி, வெளிப்புற கட்டுமான பணிகள் மற்றும் அனைத்து பொது பணிகளுக்கும் இடையூறு கொடுக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.